Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தளபதி விஜயனுடைய பிறந்தநாள் என்று இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கோட் படம் ரிலீஸ் எப்போ ஆகும், அடுத்து அரசியலில் அவர் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய போறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு. இன்னோவேஷன் பிளஸ் அப்படின்ற யூடியூபை சேர்ந்த விஜயனுடைய தீவிர ரசிகர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம் சார். ஆதான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே டு மை அண்ணன் தளபதி விஜய் அவர்கள், இப்போ தலைவர் விஜய் அவர்கள். த ரீசன் வை ஐ ஆம் ஹியர், என்னை 4 பேருக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன், நான் லைஃப்பில் நான் எவ்வளோ ஹையில் இருந்தாலும் எவ்வளோ டவுனில் இருந்தாலும் தளபதி, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். அவரோட 50th பர்த்டே அண்ட் தேங்க்யூ ஆதான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணதுக்கு. ஐ திங்க் நிறைய கொஷின்ஸ் வச்சுருப்பீங்க, ஒன்று ஒன்றா போவோம். சமீப காலங்களில் தளபதி விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தி அவர்களுக்கு பரிசு கொடுப்பது போன்ற விஷயங்கள் இதெல்லாமே அரசியலுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தளபதி அரசியலுக்குள்ளே வருவார் மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அவர் எங்கே வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சதி ஒரு படம் வரும்போதே பாலிடிக்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு 10th +2 பசங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அதை நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணாதப்போ ஒரு நல்ல மனிதராக அது பண்ணியிருக்காரு. அது அரசியலுக்குள்ளே வரத்துக்காக இப்படி ஒன்று பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, 2வது விஷயம், இப்போ அஃபிஷியலாக 26ஆம் தேதி பண்ணுறாரு. இது ஏன் அப்படின்னா தளபதி விஜயா பண்ணல, தலைவர் விஜயா பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ இப்போ அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. ஸோ இது அரசியலுக்குள்ளே வரத்துக்கெலாம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா மக்கள் இயக்கத்தில் எத்தனையோ நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க, எத்தனையோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதி அவர்களோட கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க. அரசியல் ஆசை அப்படின்றத தாண்டி அவர் அரசியலுக்குள்ளே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். இந்த அரசியல் ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தளபதி கிடையாது. உண்மையான ஒரு லீடராக கண்டிப்பாக தளபதி வருவார், அதில் நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம அப்படி எடுத்துக்க வேணாவே. எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாடு எங்கே எப்போ நடக்க போகுது சார்? எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது இந்த மாதம் இருக்குமா, அடுத்த மாதம் இருக்குமா, இல்லை அடுத்த வருஷம் இருக்குமான்னு தெரியல. பட் மாநாடுன்றது கண்டிப்பாக இருக்குது. அது சில பேர் திருச்சின்றாங்க, சில பேர் மதுரைன்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா சென்னை, இது 2த்துல ஏதோ ஒரு லொக்கேஷனாக தான் இருக்கும். பட் எத்தனை பேர் வருவாங்க, என்ன பேச போகிறாரு, என்னென்ன எதிர்ப்புகள் வரப்போகுது, யார் யார் என்னென்ன சதி திட்டம் செய்ய போகிறாங்க, லிட்ரலி ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்க போகுது கன்ஃபார்மாக. ஏன்னா ரீசெண்டாக கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் கூட அவரோட குரல் அவர் எழுப்பினார். அதுக்கே நிறைய ஹேட் ஆக்சுவலாக. ஏன்னா பேசுகிறதுக்கே பயப்படுற சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே நேரில் ஹாஸ்பிட்டலில் போய் போனதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டின்னு பேசின்னு இருக்காங்க, பைத்தியங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் இப்போ தலைவராக உள்ளே இறங்கி பண்ணுறாரு, ஒரு ஆக்டராக பண்ணல. சினிமான்றது வேறு, ரியல் லைஃப்ன்றது வேறு. அதை நிறைய பேர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற இந்த கோட் படம் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வசூல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ண முடியுமா அவங்களால? கண்டிப்பாக. இப்போ எப்படின்னா தளபதி அவர்களும் சரி, நம்ம ரஜினி சார், கமல் சார், அஜித், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான ஆக்டர்ஸ். அவங்க படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 100 crores ஈஸியாக எடுத்துருவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஓரியன்ட் ரொம்ப உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஸ்டோரி நல்லா இருக்கா, படம் ஓடும்பா, இல்லைனா ஓடாது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. நிறைய டெக்னாலஜி வைஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க கோட் படத்தில். அடுத்த வர படங்கள் தளபதி அவர்களோட கெரியரில் இட்ஸ் கோன் பி வெரி மெமரபிள். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் நடிப்பாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த படம் வந்தாலும் அது கொண்டாடுறதுக்கு கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும். ஏன்னா இப்போது ஜீ தமிழுக்கு ரைட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டாங்க. ப்ரீ பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்குது கோட் படத்துக்கு. ஒரு பக்கம் சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அடுத்தது கோட்டோட ட்ரெய்லர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கிற டைமில் இந்த படத்தோட கலெக்ஷன் பற்றி ப்ரெடிக்ட்ன்றது ஈஸியாக 100 crores எடுத்துருன்னு வச்சிங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 to 300 crores கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும். படம் உண்மையாகவே பயங்கரமாக வந்துருச்சு அவுட்புட் அப்படின்னா அது நம்ம சொல்லவே தேவையில்ல. மக்கள் பார்த்திங்கன்னா அது எங்கேயோ கொண்டாடி எங்கேயோ எடுத்துன்னு போய் நிப்பாட்டி விட்டுருவாங்க. ஸோ லெட்ஸ் சி, நம்ம முன்னாடி எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் நான் வச்சுக்கல. தளபதி படம் அப்படின்னு ஜாலியாக as a ஃபேன் பாயாக பார்க்க வேண்டியது தான். கோட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சாரும் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன ரோலாக இருக்கும், ஏதாவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா சார்? இந்த நம்ம கேப்டன் அவர்களோட ஏஐ விச் இஸ் ரியலி குட் திங். ஏன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டேஞ்சரஸான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் டெக்னிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோட்டோட செகண்ட் சிங்கிள் நம்ம பவதாரணி அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரியலி நைஸ். அண்ட் கேப்டன் அவர்களையும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் கொண்டாடுவாங்க. பட் ஏதாவது லைட்டாக சொதப்பி வச்சாங்கன்னா அது ஒரு பெரிய ஹேட்டாக மாறிடும். எஸ்கே அவர்கள் கேமியோ ரோல் எனக்கு தெரிஞ்சு கைண்ட் ஆஃப் ரூமர் தான் எனக்கு தோணுது. இது ஒரு வீடியோ கேம் படமாக இருக்கிறதால மேபி அந்த வீடியோ கேமில் ஒரு கேரக்டராக எஸ்கேவை மேபி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஏன்னா இது ரெண்டுமே என்ன சொல்கிறதுனா மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கேப்டன் அவர்கள் உள்ள வராங்க அப்படின்னும் போது அது அஃபிஷியலாக வெளியே வந்த நியூஸ். நம்ம கேப்டன் சாரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஒரு நியூஸ் சேனலில். பட் எஸ்கேன்றது ஐ திங்க் ஆஸ் ஆஃப் நோ ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்குது. அதை நான் பெருசாக அது மேலே நம்பிக்கைன்றது வைக்கல. ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 69 படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இன்னும் அதை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல சார்? இப்படின்னு பேசின்னு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஹெச் வினோதாக இருக்கலாம், இல்லை அட்லியாக இருக்கலாம், நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா ஒரு மேஷப் மாதிரி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆக்சுவலாக அவங்க ஃபினிஷிங்கில் கரெக்டாக 70 அப்படின்னு ஒரு இடத்துல முடிச்சிருப்பாங்க. ஸோ தளபதி 70யும் வரப்போகுது அப்படின்றத அவங்க ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமையே அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஃபேன்ஸில் பயங்கர ஹாப்பி. ஸோ அப்போது 69க்கு அப்புறமாவும் ஒரு படம் இருக்குன்றது அதில் சொல்லியிருக்காங்க. 69 எனக்கு தெரிஞ்சு ஹெச் வினோத் அவர்கள் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், வெற்றிமாறன் அவர்களோட காம்போவில் ஒரு படம் வரணும். இவர் அரசியலுக்குள்ளே ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் வெற்றிமாறன் அவர்கள் தளபதி வச்சா பயங்கரமாக இருக்கும். இது நான் மட்டும் இல்லை, ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிக்வஸ்ட் தான். லெட்ஸ் சி. தளபதி 69ல் அவர் வாங்கியிருக்கிற சேலரி தான் வந்துட்டு ஒரு நடிகன் வாங்குகிற உச்சபட்ச சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நடிகர் விஜய் அவர்கள் எவ்வளவு சம்பளம் தான் வாங்கினார் சார்? தெரியல ப்ரோ. நானும் 2-3 வீடியோ பார்த்தேன். 250 கோடின்னு போட்டிருக்காங்க, 150 கோடின்னு போட்டிருக்காங்க. சத்தியமாக அது உள்ளே எவ்வளோ தராங்க என்ன கதைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் டீம்லலாம் யாருமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் சும்மா அடிச்சு விடலாம் தளபதிக்கு அடுத்த படத்தில் 300 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸ்லி ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக அவர் இருக்க போகிறார், தட்ஸ் ஃபார் ஷியோர். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் வேல்யூ எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. 20 வருஷம் முன்னாடி வந்த படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு கில்லின்னு, அதுவே டீசெண்டான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்குன்னா அவரோட மார்க்கெட் வேல்யூ அந்த இடத்துல நிற்குது. அப்படி இருக்கும்போது சம்பளம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக கண்டிப்பாக அடுத்த படத்தில் சொல்லிவிடுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. பட் அது எவ்வளோன்றது எனக்கு தெரியல. தளபதி விஜய் அவர்கள் என்ன வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலுமே அதை ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பார்க்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. தளபதி என்ன பண்ணாலும் எந்த நல்லது பண்ணாலும் அரசியல்ன்றாங்க. முக்கியமாக இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். தளபதி அவர்கள் எந்த நல்ல விஷயத்தை பண்ணாலும் அதை அரசியல்ன்றாங்க. ஏன்னா அவங்களால அதை பண்ண முடியல, இவர் பண்ணுறாரே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு எரியும் இல்லை. அப்போ அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிப்பா அரசியலுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கிறோமே. நல்லது பண்ணுறாரு இல்லை, நல்லது பண்ணுறாரா இல்லையா, எண்ட் ஆஃப் த டே அதுதான் வேணும். ஊழல் இல்லாமல் ஒரு விஷயத்த நல்லதாக பண்ணுறாரு, அதுதான் வேணும். நடிகர் விஜய், அரசியல்வாதி விஜய், இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க சார். ஆக்டர் தளபதி படத்தில் ரீலாக நிறைய நடிச்சிருக்காரு, ரியலான கருத்துக்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ரீலாக நடிக்கிறப்போ சில பேரால் ஏற்றுக்க முடியல. அந்த ஸ்டொமக் பர்னிங்கெல்லாம் கேஸ்லாம் போட்டு அந்த பாட்டு எடுக்கணும், அந்த லிரிக்ஸ் எடுக்கணும்னு காண்டு பண்ணிட்டாங்க. ரியலாக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கத்தி படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் துப்பாக்கி எடுத்துக்கினாலும் சில கருத்துலாம் ஆக்சுவலாக உண்மையாக டீசெண்டான ஒரு கருத்துக்கள் மக்களுக்கு தேவையானது. ஸோ அவரோட ஆக்டிங் லைஃப் தாண்டி அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்துருக்கோம், ஆக்ஷனாக பார்த்துருக்கோம், இல்லை கோவப்பட்டு பார்த்துருக்கோம், அழுது பார்த்துருக்கோம், ரொமான்டிக்காக பார்த்துருக்கோம். பட் அது எல்லாமே ஒரு ஆக்டிங், உண்மை கிடையாது. பட் இப்போ அவர் என்னென்ன பண்ணுறாரு எல்லாமே உண்மை. எங்கே முறைக்கிறாரோ அது உண்மையாக முறைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப்ன்றது இட்ஸ் கோனா பி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக நம்ம தளபதிக்கு இருக்க போகுது இந்த அரசியல்ன்றது. ஸோ பொலிட்டீஷியன் தளபதி கேட்கவே நல்லா இருக்குது. பட் லெட்ஸ் சி, அது மக்கள் கையில் தாங்க ப்ரோ இருக்குது. நம்ம எதுவுமே பேச முடியாது. அது மக்கள் கொண்டாடுவாங்களா மாட்டாங்களான்னு இந்த ஒரு 2 வருஷம் தளபதி அவர்கள் பண்ணுற ஹோம்ஒர்க்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணுவார், அதை நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. சார், இளைய தளபதி விஜயா இருந்தவரை எப்போ மக்கள் தளபதி விஜயா ஏற்றுக்கிட்டாங்க சார்? ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது தான், இனிமேல் இளைய தளபதினு வராது, தளபதி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இளைய தளபதின்றது அவரோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்கே இருக்கிற டைமில் இப்போயும் மனுஷன் எங்கே தான் இருக்காப்புல. பட் 50th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வயசாகிடுச்சா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அது முன்னாடியிலேருந்து அந்த தளபதி விஜயா மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. சில பேர் மேபி ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். பட் தளபதி விஜய் தான். இளைய தளபதி விஜய்னாலும் ஓகே தான், தளபதி விஜய்னாலும் ஓகே தான், தலைவர் விஜய்னாலும் ஓகே தான். மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. பவன் கல்யாண் ஆந்திர அரசியலில் இப்போ கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரியே விஜய் மாறுவாரா, இல்லைன்னா அவர் அண்ணன் சிரஞ்சீவி மாதிரி அரசியலுக்கு வந்துட்டு திரும்பவும் நடிக்க போயிடுவாரா? பவன் கல்யாண் அவர்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒரு கஷ்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்கில் இருக்கார், விச் இஸ் ரியலி நைஸ். அவரோட பிரதர் நம்ம சிரஞ்சீவி அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியல. நிறைய பேர் அந்த மாதிரி தான் அரசியலுக்குள்ளே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, வெளியே போயிட்டாங்க. ஒன்றே ஏதாவது பேக்லாஷ் நடந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது சதித்திட்டம் இருக்கும். தளபதி கண்டிப்பாக அந்த மாதிரி பேக்கில் அடிக்க மாட்டார். வேறு யாராவது பேக் அடிக்க வைப்பாரே தவிர இவர் பேக்கில் வரவே மாட்டார். ஏன்னா எல்லா பிளானோட தலைவர் இறங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது
பின்வாங்குற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இருக்காது ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. பார்க்க தானே போகிறீங்க தலைவரோட ஆட்டத்தை. சார் நடிகர் விஜயோட டாப் 5 மூவி கலெக்ஷன் லிஸ்ட்டு சொல்லுங்கள் சார். டாப் ஃபைவ் துப்பாக்கி, நண்பன், அதுக்கப்புறம் பிகில், லியோ, அதுக்கப்புறம் மாஸ்டர், வேறு என்ன படம் இருக்குது? டாப் 5னா அதிகமான கலெக்ஷன் போன படங்கள் தானே. ஆப்வியஸ்லி இந்த 5 தான் எனக்கு தெரிஞ்சு டாப்பில் இருக்கும் தளபதியோட லிஸ்ட்டில். கில்லி, அப்போது அந்த காலத்தில் கில்லி, போக்கிரி, தட்ஸ் இட் ப்ரோ. சார் தமிழ்நாட்டில் யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்க? அப்படிலாம் நம்மளால் பிரிக்க முடியாதுல்ல ப்ரோ. ஸோ நான் தளபதி ஃபேனாக பேசும்போது தளபதி தான் ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லுவேன். பட் நம்ம நியூட்ரலாகவும் பார்க்கணும்ல, ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்களுக்கு ஏற்ற ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ நம்ம தலைவர் எடுத்துக்கணும்னா அவருக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம அஜித் சார் எடுத்துக்கணும், அவருக்கு இருக்காங்க, கமலுக்கு இருக்காங்க. மாசான ஃபேன் பேஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது தளபதிக்கு தான். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதே தெரியும் சார், நம்ம ஊரில் தான் இப்படின்னு பார்த்தா கேரளாவில் போனால் கூட இங்கே விட மோசமான ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா மாசான ஒரு ஆடியன்ஸ் அங்கே இருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு மாசான ஆடியன்ஸ் அப்படின்னா தளபதி அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ரஜினி வெர்சஸ் விஜய் வெர்சஸ் அஜித் லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன். ரஜினி வர்சஸ் விஜய் வர்சஸ் அஜித் ப்ரோ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஷின்னு. தலைவர் வர்சஸ் தளபதி வர்சஸ் தலை நல்லா இருக்குது. தலைவரோட காம்படிஷன் தலைவர், தலையோட காம்படிஷன் தலை தான், தளபதியோட காம்படிஷன் அவரே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 பேர் கம்பேரே பண்ண தேவையில்ல. வர்சஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 3 பேர் சண்டை போட்டுக்கல, ஃபேன்ஸு தான் சண்டை போட்டுக்கிறோம். நீங்கள் இப்படி கேட்டிருக்கலாம் கொஷன், தலைவர் ஃபேன்ஸ் வர்சஸ் தலை ஃபேன்ஸ் வர்சஸ் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் நீங்கள் கேட்ட கொஷன் தப்பு, நான் ஆன்சரும் கொடுத்துட்டேன். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. மறுபடியும் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் சந்திப்போம். அண்ட் ஆதான் நேயர்களுக்கு மறுபடியும் நன்றி. அண்ட் தளபதி அவர்களுக்கு ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் ஹிஸ் லாயல் ஃபேன்.